மகாபிரிவாசரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய நாமத்தில் வாக்தேவதைகள் நம்பிக்கையின் நாமங்களாக சொல்லிக் கொண்டு வரும் பொழுது அவளை அப்படி கூறுகிறார்கள். கர்ப்பிதா என்று சொன்னார்கள், கானலோலுபா, கல்பனா ரஹிதா என்று சொல்லிவிட்டு அனைத்திற்கும் அடுத்ததாக அற்புதமான ஒரு நாமம் ஓம் காஷ்டாயை நமஹ. ஓம் காஷ்டாயை நமஹ. இதில் காஷ்டை அப்படிங்கிறதுக்கு பல பொருள் இருக்குது. முதல்ல காஷ்டை அப்படின்னா ஒரு கால அளவு, சாதாரணமாக ஒரு முகூர்த்த காலம், வினாடி, க்ஷணம் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. அப்படி இதில் ஒரு காஷ்டை அப்படிங்கிறது 5 க்ஷணங்கள் இருக்கிறதுன்னு சொல்கிறது. இதே பாஸ்கரராயர் இதற்கு பாஷ்யம் எழுதியிருக்காரு. அதில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா 18 நிமிஷங்கள் கொண்டது ஒரு காஷ்டை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்னொன்று காஷ்டா அப்படிங்கிறது ஒரு மர மஞ்சள். அதாவது வெளியில் பார்க்கும் பொழுது வெளியிலையும் உள்ளேயும் ஒரே விதமான அந்த மஞ்சள் நிறத்தில் முறுக்கி கொண்டு இருக்குமா. எப்படின்னா ஒரு தொப்புள் கொடி போல இருக்குமா. அந்த மரத்தையே சிவசக்தி அம்சமாக பாவனை செய்து வணங்குவதும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது காஷ்டா அப்படின்னு சொல்கிறது முடிந்த முடிவு, வேதாந்த வாக்கியத்தின் உபனிஷத்தால் கிடைக்கப்பெறுவதால் கிடைக்கக்கூடிய ஒரு நம்ம முடிவுன்னு சொல்கிறோம் இல்லையா. அது அடுத்தது ஒரு பரமேஸ்வர வடிவம் சொல்லக்கூடியது ஆகாச தத்துவம். பீமதேவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெயர் வரும். அவருடைய பத்னி காஷ்டாவாக இருக்கிறார். அடுத்தது திசைகளுக்கு காஷ்டா என்று பெயர். திசைகளுக்கு எல்லையாக திக் தேவதைகளின் வடிவமாகவும் இந்த அம்பாள் தான் இருக்கிறார். ஆக முதல்ல பார்க்கும் பொழுது காலம் நேரம் இந்த வரையறைகளை கடந்தவளாக, திசைகளுக்கு எல்லை கிடையாதுன்னு போல அது போலத்தான் இவள் இருக்கிறார். ஏன்னா நெருங்க நெருங்க போய்கொண்டே இருக்குமா. அது போலத்தான் இவளுக்கும் எல்லை கிடையாது. அவள் அனுகிரகத்தால் தான் அவளை பார்க்க கூட நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றது. அடுத்தது பரமேஸ்வரனுக்கு ஸ்தானு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் உண்டு, அதாவது பட்டக்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் ஞானஸ்வரூபமாக அப்படி இருக்கும் பொழுது அம்பாள் எப்படி இருப்பாளாம், அபர்ணா அப்படின்னு சொல்றது. அதாவது அது என்ன, இலைகள் இல்லாத கொடி. அவரை சுற்றி கொண்டு இலைகள் இல்லாத கொடியாக இருப்பாளாம். ஸ்தானுவுக்கு காஷா அப்படின்னு பேர் இருக்கான். அப்ப பெரியவா மௌனம் காப்பார், அதுக்கு சாதாரணமா இருக்கக்கூடிய மௌனம். காஷ மௌனம் அப்படின்னா அவ்வளவுதான், எந்த ஒரு பேச்சும் இருக்காது, ஒரு சைகையும் இருக்காது, எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய பட்டக்கட்டையாக இருப்பது அப்படின்னு. ஆக எந்த விதத்திலும் பேச்சு செயல் இல்லாமல் இருக்கக்கூடியது. ஆக பரமேஸ்வரனை போல இவளும் ஞானஸ்வரூபத்தில் இருக்கிறாள் என்று காஷ்டா என்று சொல்கிறார்கள். மகாபெரியவா சரணம்.